சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அரசன் இறந்து போறான். அந்த அரசன் இறந்து போகிறான். இறந்து போனோடனே அந்த மனைவி இவரை விரும்புகிறதாக சொல்லுகிறார். இந்த மீனாட்சி ராணி தாயுமானவரை விரும்பியதாகவும் தாயுமானவர் அதற்கு உடன்பாடு இல்லாமல் மறுத்துவிட்டு அதே ஊரில் சந்நியாசியாக மாறிவிடுவதாகவும் கதை சொல்லுகிறார். இது கர்ண பரம்பரை அப்படி ஒரு கதை இருந்துட்டு. சித்வான் சாமி இந்த கதையை எழுதவே இல்லை. இந்த ராணி மீனாட்சி அவளுடைய ராஜ்ய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுகிறார். இது வெளியில் சொல்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறது இல்லை. இப்போ இந்த தாய்மானவர் என்ன பண்ணுகிறார்னா, அதுக்கு பிறகு இந்த விராலி மலையிலெல்லாம் நிறைய சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். திருச்சிக்கு பக்கத்தில் இருந்த விராலி மலையில் நிறைய சித்தர்கள்லாம் இருந்ததுனால அவர்களோட நல்ல பழக்கங்களெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நிறைய அதெல்லாம் சொல்கிறார். இந்த வேதாந்த சித்தாந்த நன்னிலை பெற்ற வித்தக சித்தர் கணமே அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. ஒரு 10-15 பாட்டு 11 பாட்டு இருக்கு. சித்தர் கணம்னே பேர். இந்த சித்த கணங்கள்னு சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் சித்த கணம்னு சொல்லுவோம். இந்த சித்த கணங்களோட சேர்ந்து இருந்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகள் சொல்லுகிறார்கள். அதே ஊரில் அதே திருச்சியில் எந்த ஊரில் ராஜாங்க உத்தியோகம் பார்த்து பெருமையோடு இருந்தாரோ அதே ஊரில் கௌபீனதாரியாக அப்படியே பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு கொண்டு அங்கேயே கோவிலில் தாய்மானவருடைய கோவிலே இருக்கிறது, இப்படி ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தார். அகிலாண்டேஸ்வரி கோவிலே உட்கார்ந்துருக்கிறது, இப்படிலாம் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் இவரிடம் பிற்காலத்தில் சீடர்களானார். அருளையர் என்று இவருடைய பெரியப்பா பையனோ யாரோ ஒருத்தர், அவரே இவரிடத்துல சீடராக இருந்திருக்கார். அவர் இவருடைய மகிமையெல்லாம் ரொம்ப அழகாக எழுதுகிறார். தாய்மானவருடைய பெருமையை பற்றி அருளையர் அகவல்னே இருக்கு. இதற்கு பிறகு அங்கேருந்து சிறிது காலம் கழித்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படியே மதுரை பக்கம் வந்திருக்கிறார். மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போயிருக்கிறார். ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கிறார். ராமேஸ்வரம் கோயிலில் இருக்கிற அம்பிகை பேரில் 10 பாட்டு பாடுறார். 8 பாடல். மலைவளர் காதலின்னு பேர். பர்வத்தவர்தினி அம்பாள் பேரில் பூரணி புராதனி சுமங்கலை சுதந்தரி புராந்தகி திரியம்பகி எழில் புங்கவி விளங்கு சிவசங்கரி சஹசிரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ. ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப் புகழ அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூப மயிலே வாரணியும் இருக்கொங்கை மாதர்மகிழ் கங்கை புகழ் வளமருவு தேவை அரசே. தேவை அரசேனா தேவைன்னா ராமேஸ்வரத்துக்கு தேவைன்னு ஒரு பேர். வளமருவு தேவை அரசே வரை ராஜனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே. 10 பாடல். பதியுண்டு நிதியுண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்காலம் எக்காலமும் உண்டு பக்கம் உண்டு பவிசுண்டு தவிசுண்டு திருஷ்டாந்தமாக யமபடர் அணுகா கதி உண்டு காய சித்திகளும் உண்டு ஞானமாம் கதிர் உண்டு சதிர் உண்டு. நிறைய வார்த்தைகளெல்லாம் பார்த்தா எளிமையான வாக்கியங்கள், ஆழமான வாக்கியங்கள், அனுபவபூர்வமான வாக்கியங்கள். தாய்மானவருடைய பாடலை கேட்டு உருகாதவர்கள் இருக்க முடியாது. ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம மனசை அப்படியே சொல்கிறாரே தாய்மானவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்படும். தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.